குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணுவோம். பிள்ளைகள் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இன்றையோட புவி தொகுதின்னு சொல்ற 3வது அலகு பிரதான பாடம் ஒன்று முடிய போகுது. கொஞ்சம் அவதானமா அவதானிச்சு கொள்ளுங்க. ஜியோகிரபிய 3ஆ பிரிச்சு படிக்க வேணும்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கிறேன். ஆரம்பத்துல வகுப்புக்கு வந்தாக்களுக்கு அது தெரியும். ஒன்று பௌதிக புவி என்று சொல்ற ஒரு செக்ஷன், அது தனி பகுதியா போகும். 2வது மானிட புவியல்னு சொல்ற செக்ஷன், அது தனி பகுதியாக இருக்கும். 3வது செய்முறை புவியியல். இப்படி 3ஆ பிரிச்சு படிப்போம். எப்படி கேள்வி வரும் அது இப்ப 2028 ஆக்கள் அப்படிதான் யோசிக்க தேவையில்லை. முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் சிலபஸுக்கு என்னென்ன பகுதியை முடிக்கணும் அதெல்லாம் சரியா படிச்சு முடிச்ச பிறகு அதுக்கு பிறகுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் செய்வோம். ஒவ்வொரு தவணைக்கும் பேப்பர் கிளாஸ் மாதிரி போகும். ஸோ இந்த இவ்வளவு காலமும் பௌதிக புவியல்ல ஒரு அலகு ஸ்டார்ட் பண்ணி படிச்சு தந்துட்டேன். நான் இப்ப தொடங்குறதுக்கு யோசிக்கிறேன். இன்றைய வகுப்பு முடிய அடுத்தடுத்த வகுப்புகள்ல இந்த செய்முறை புவியலை ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அது பயிற்சிகள், சில விஷயத்தை விளங்குறது, அளக்குறது, எழுதுறது, பார்க்கறது, நிறம் திட்டுறது, அப்படி ஒரு பயிற்சி மாதிரி இருக்கும். என்னென்று சொன்னால் இதுல 6வது பிள்ளைகள் தவற விட்டுட்டாங்கடா, ஆரம்பத்துல இருந்து வரலாட்டி கொஞ்சம் அவங்க விளங்கி கொள்வது கஷ்டமா போயிடும். அதனாலதான் நான் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணியிருக்க. ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஒரு கிழமை அவங்க பாடங்களை சாய்ஸ் பண்ணட்டும்னு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். பெரும்பாலும் உங்களோட குரூப்ல போடுற அறிவுறுத்தலுக்கு நல்லா செவி கொடுங்க. இது போட்டு பிரிண்ட் எடுக்க சொல்லுவேன். அதுல முறைகளை அந்த அறிவுறுத்தலை கேளுங்க. குரூப்ல வர அறிவுறுத்தலை மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. இது தொடங்கும் போது, பிராக்டிக்கல் ஜியோகிரபி தொடங்கும் போது ஒரு பகுதியனும் விடுபடாம ஆரம்பத்திலிருந்து கவனமாக நீங்க படிச்சா அதை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். சரி, ஆனால் எங்கட பாடத்துல இன்னும் முடியல புவி தொகுதி. அதை முதல்ல நாங்க முடிச்சு கொள்ளுவோம். ரைட். ஜியோ சிஸ்டம், அதாவது புவி தொகுதின்னு சொல்ற ஒரு பாடம் ஸ்டார்ட் பண்ணி இன்றையோட இந்த பாடத்தை முடிக்க போறோம். புவி தொகுதி நான் சரியாக சொல்லுகிறேன், 10 வகுப்பு உங்களுக்கு நான் எடுத்திருக்கிறேன். அதாவது இந்த புவி தொகுதிக்கு மட்டும் 8 வகுப்பு எடுத்திருக்கிறேன். இந்த பாடத்தை இன்றையோட 8 வகுப்புகள் டீச் பண்ணி இருக்கிறேன். சரி, திரும்ப திரும்ப சொல்லி தந்திருக்கிறேன். பெரிய ஒரு செக்ஷனை கொண்டு தலையில தூக்கி போடாம உடைச்சி சின்ன சின்ன பகுதியாக சொல்லி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி செய்முறை புவியியல்ல 1வது அலகும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவேன். ஒவ்வொரு செக்ஷன்லையும் 1வது அலகு ஸ்லோ பண்ணி கொஞ்சம் எடுத்த பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் வேகத்தை அதிகரிச்சு அட்வான்ஸ் லெவல் அளவுக்கு உங்களை கொண்டு வருவேன். ரைட். ஓகே. இந்த புவி தொகுதியை 4 உபத்தொகுதிகளாக பிரிச்சு நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றையோட படிச்சு முடிக்க போறோம். ஓகே. 1வது கட்கோள தொகுதின்னு சொல்ற ஒரு உபத்தொகுதியை பத்தி படிச்சோம். கட்கோள தொகுதி. 2வது வளிக்கோள தொகுதி. 3வது உயிர்கோள தொகுதி. 4வது நீர்க்கோள தொகுதி. இப்படி 4 உபத்தொகுதிகளாக புவி தொகுதியை பிரிச்சு நாங்க படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல கட்கோள தொகுதி படிச்சுட்டோம், வளிக்கோள தொகுதி படிச்சுட்டோம், நீர்க்கோள தொகுதி படிச்சுட்டோம். இன்றைக்கு கடைசியாக இருக்கிறது உயிர்கோள தொகுதி. அதை படிச்சு முடிய, உயிர்கோள தொகுதி படிச்சு முடிய, இந்த புவி தொகுதிகள், இந்த 4 தொகுதிகளுக்கு இடையில இடைத்தொடர்பு இருக்கு. இடைத்தொடர்பு, அந்த இடைத்தொடர்பு எவ்வளவு முக்கியம், அது பூமியை எப்படி பேலன்ஸ்ல இயங்க வைக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன பகுதி இருக்கு. முதல்ல நாங்க இன்னைக்கு உயிர்கோள தொகுதியை வேகப்படுத்தி நாங்க அதை சரியா படிச்சு முடிப்போம். 4 தொகுதியாக பிரிச்சு 4வது தொகுதியான உயிர்கோள தொகுதி, பயோசிஸ்டம், அதை நாங்க முதல்ல படிப்போம். சோ நான் ஹெடிங் போட்டுக்கொள்றேன். உங்களோட நோட்ஸ் எல்லாம் தந்துட்டேன். உயிர்கோள தொகுதி. ரைட். ஓகே. உயிர்கோள தொகுதி. ரைட். மிக இலகுவானது. முதல்ல உயிர்கோள தொகுதியை பத்தி சில தகவல்கள் சொல்றேன். அதாவது நான் இப்ப சொல்ல போற தகவல்கள் உயிர்கோள தொகுதி என்ன என்று உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சில தகவல்கள் உங்களுக்கு சொல்ல போறேன்.
உயிர்கோள தொகுதி சம்பந்தப்பட்ட சில தகவல்களை சொல்லும் போது அடே இதுதான் நான் உயிர்கோளம் அப்படின்னு உங்களால விளங்கிக் கொள்ள முடியும். சோ சில தகவல்கள் நான் கதைக்க போறேன், அதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. உயிர்கோள தொகுதி என்றா என்னங்கிறதுக்கு எங்களால விட கண்டுபிடிக்க முடியும். நீர்க்கோள தொகுதி இன்னும் படிச்சு முடியலையா? அப்படி இல்லை, நீர்க்கோள தொகுதி படிச்சு முடிக்கலையா? படிச்சு முடிச்சாச்சு. நீர்க்கோள தொகுதி ஃபுல்லா படிச்சாச்சு. ஆடுறா படிக்கிறேன்னு சொல்லி நீர் வெளில படிச்சாச்சு. நான் வடியா செக் பண்ணேன், வடியா படிச்சாச்சு. யாரும் இருந்தாக்குறா டே நீர்க்கோள தொகுதியில் படிக்கிறேன்னு சொல்றாங்க. 28ஆம் ஆண்டு ஃபுல்லா படிச்சாச்சுடா நீர்க்கோள தொகுதி. அது 2028 சொல்லலாம். நீர்க்கோள தொகுதி போனோம் ஃபுல்லா தான்டா படிச்சோம். என்னடா சொல்றீங்க? டே நீர்க்கோள தொகுதி போனோம்ல ஃபுல்லா படிச்சாச்சு. அவ்வளவுதான் நீர்க்கோள தொகுதி படிச்சாச்சு. டே வடிவா படிச்சதுடா. நான் சொல்ற ஞாபகம் இல்லையா? படிக்காதவன் எனக்கு ஏதோ வகுப்பை மிஸ் பண்ணிட்டான். ஓ ஞாபகம் இருக்காண்டு பாடுற. நீர்க்கோளம்டா என்ன? நீரியல் வட்டம். நீர்க்கோளத்துக்குள்ளேயே உபத்தொகுதி இருக்கு. மேற்பரப்பு, சமுத்திர நீர், வளிக்கோள நீர், தரைக்கீழ் நீர். அதுக்கு இதுல தொடர்பு இருக்கு. அந்த ஒவ்வொரு இதுக்கும் தொடர்பு இருக்கு. அப்படின்னு சின்ன போய் தான் நீர்க்கோளம் படிச்சோம். படிச்சு முடிச்சாச்சா? நீங்க தான் கவனிக்கல. ரைட், ஓகே. நாங்க அடுத்த உயிர்கோளம் கவனிச்சு கொள்ளுங்களா? உயிர்கோள தொகுதி இப்போ படிச்சாச்சா? சில டேட்டா சொல்றேன். டேய் இந்த புவி தொகுதி இருக்கு தானே, கொஞ்சம் டேட்டாவை கவனிச்சுக்கோ. நான் சொல்ல போறத, இந்த புவி தொகுதியில உங்களுக்கு தெரியும் எத்தனை உபத்தொகுதி இருக்குது புவி தொகுதியில. அது என்னென்ன உபத்தொகுதின்னு தெரியும். 4 உபத்தொகுதி இருக்கு புவி தொகுதியில. கட்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம். இப்படி 4 உபத்தொகுதிகள் புவி தொகுதியில இருக்கு. சரிதானே? புவி தொகுதியில இந்த 4 உபத்தொகுதிகள் இருந்தாலும் இந்த 4 உபத்தொகுதியில தொடர் செயற்பாட்டை உடையது. அப்படின்னா என்னன்னு சொல்லுவேன், நீங்க கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. தொடர் செயற்பாட்டை உடைய உபத்தொகுதி அப்படி சொல்லுவோம். உடைய உபத்தொகுதி. கட்கோள தொகுதி இருக்குது, நீர்க்கோள தொகுதி இருக்குது, வளிக்கோள தொகுதி இருக்குது, உயிர்கோள தொகுதி இருக்குது. இந்த 4 உப தொகுதிகளிலேயே தொடர் செயற்பாட்டை உடைய உபத்தொகுதி அது உயிர்கோள தொகுதி. மறந்துட வேணும். தொடர் செயற்பாட்டை உடையது. இத இன்னும் விளங்குற மாதிரி சொன்னா அது என்னடா தொடர் செயற்பாடு என்றால் தொடர்ச்சியாக இயங்கும். தொடர்ச்சியாக இயங்கும். தொடர்ச்சியாக இயங்கும். அதுல பெருக்கங்கள், அதுல வளர்ச்சிகள், அதெல்லாம் தொடர்ச்சியா இருக்கும். கண்டிப்பா அது இருக்கும். ஒரு தாவரம் வளரும், காய்க்கும், அது இனத்தை பெருக்கும், தாவரம் வளரும். அப்படி அதே மாதிரி விலங்கு. தொடர் செயற்பாடு 4 உபத்தொகுதியிலேயே தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கிற தொடர் செயற்பாட்டை உடைய உபத்தொகுதி என்றால் அது உயிர்கோள தொகுதி. அப்ப 4 உபத்தொகுதிகளிலேயே தொடர் செயற்பாட்டை உடைய உபத்தொகுதி இவர்தான். மறந்துடக்கூடாது. இதுக்குள்ள இந்த உயிர்கோள தொகுதிக்குள்ள 2 செக்ஷன் வரும். அதாவது உலகத்துல இருக்கிற அனைத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகள். உயிர்கோளம் என்பது 2 விடயம். அதுக்குள்ள மெயின் அல்லது முழுவதும் 2 தான். 2 மட்டும்தான். ஒன்று தாவரம், இன்னொன்று விலங்கு. உலகத்துல இருக்கிற எல்லா தாவரத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்கையும் சேர்த்து தான் உயிர்கோளம் என்று சொல்றது. அப்ப அனைத்து தாவர விலங்குகள் இதுக்குள் உயிர்கோளத்துக்குள் அடக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா தாவரத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்கையும் சேர்த்து சொல்றதுதான் உயிர்கோள தொகுதி. சரி, இப்ப இங்க பார்க்க வேண்டும், வடிவா பார்க்க வேண்டும். உலகத்துல சிறிய விலங்கு, சின்ன உயிரினம், அதாவது அது நுண்ணங்கின்னு சொல்றது. நுண்ணங்கி
நுண்ணங்கி. டேய், நுண்ணங்கி தொடக்கம் பாரிய விலங்கு வரை, பாரிய விலங்கு வரை அது விலங்குகள் தொடர்பாக கதைக்கப்பட்டிருக்கு. நுண்ணங்கி தொடக்கம் பாரிய விலங்குகள் வரையும் இப்ப தாவரம் தொடர்பாக கதை. தாவரம் தொடர்பு அல்கா தொடக்கம். அல்கான்னு சொன்னால் உலகத்துல மிக சிறிய தாவரத்தை அல்கான்னு சொல்லுவாங்க. பாசி வகை, பாசி, சின்ன குட்டி தாவரமான பாசி. அல்கா தொடக்கம் பாரிய மரம் வரை இதாண்டா உயிர்கோளம். உயிர்கோளம் என்றா என்னன்னு கேட்டால் இத கலந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸா விட போட்டா சரி. உயிர்கோளம் என்பது உயிர்கோள தொகுதி என்றா என்னன்னு கேட்கும்போது இத மட்டும் கதைக்காம விட்டீங்கன்னா நீங்க என்ன விலை எழுதினாலும் பிள்ளை. தாவரமும் விலங்கும். குறிப்பிட்ட இன தாவரத்தை சொல்லிடக்கூடாது, குறிப்பிட்ட இன விலங்க சொல்லிடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லா தாவர விலங்கும் அடங்கும் உயிர்கோளத்துக்கு. அது தொடர் செயற்பாட்டை விட சின்ன நுண்ணங்கி தொடக்கம் பாரிய விலங்கு வர, பாசி தொடக்கம் அல்கா தொடக்கம் பெரிய சைஸ் மரம் வர, இதெல்லாம் உயிர்கோளம். சோ உயிர்கோளம் என்றால் நீங்க எப்படி விட எழுதலாம்? ஒரு 4 பாயிண்ட்ஸை போட்டா பெஸ்டான விட. முதலாவது பாயிண்ட்ஸ் என்ன? புவி தொகுதியிலேயே தொடர் செயற்பாட்டை உடைய உப தொகுதி இந்த உயிர்கோள தொகுதி. அடுத்த பாயிண்ட்ஸ்ல அனைத்து தாவரங்களும் மற்றும் அனைத்து விலங்குகளும் இந்த உயிர்கோள தொகுதியில் அடங்கும். உயிருள்ள விஷயம் 2 தான் உலகத்துல, தாவர விலங்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா தாவர விலங்க சேர்த்து அதுக்கு ஒரு பேர் வச்சா அது உயிர்கோள தொகுதி. மறுபடியும் சொல்றேன் இந்த பாயிண்ட்ஸ் எப்படி. உலகத்துல இருக்கிற எல்லா தாவரம் எல்லா விலங்கையும் சேர்த்து அதுக்கு ஒரு பேர் வச்சால் உயிர்கோள தொகுதி. நுண்ணங்கி தொடக்கம் பெரிய விலங்கு வரை, அல்கா தொடக்கம் பெரிய மரம் வரை இந்த உயிர்கோள தொகுதிக்குள்ள அடக்கும். அப்ப உயிர்கோள தொகுதி என்றா என்னண்டா இந்த 4 இந்த டேட்டாவை நீங்க ஒன்றொண்டா எழுதி விட்டால் ஓகே. தாவர விலங்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தாவர விலங்கு சேர்த்து சொன்னா உயிர்கோள தொகுதி என்று சொல்றேன். சரி, இலகுவானது என்ன? இப்ப அடுத்த விஷயம் ஒவ்வொரு சின்ன சின்ன தகவலா சொல்லி கொண்டு போறேன். இந்த உயிர்கோள தொகுதி நிலைச்சு நிக்க வேணுமெண்டா, நிலைத்து நிற்ற உயிர்கோள தொகுதி நிலைத்து நிற்ற அல்லது அது செயற்பட வேணும் என்று சொன்ன எங்களுக்கு தெரியும். உயிர்கோள தொகுதி தொடர்ச்சியான செயற்பாடுகளை உடையது. முதலாவது உயிர்கோள தொகுதி என்னன்னு படிச்சோம். 2வது இந்த உயிர்கோள தொகுதியடா நிலைச்சு நிக்கணும் என்றால் அல்லது அது செயற்படும் என்றால், இப்ப ஒரு தாவரம் அது சின்னனா இருக்கும், அது வளர்ந்து 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 அது பயன் கொடுக்கும், அதுக்கு பிறகு இனப்பெருக்கத்தை செய்யும், அப்படி பெருகும். விலங்கு எடுத்தாலும் ஒரு சின்ன குட்டி அது பெருசா பெருசா வளரும், அப்புறம் அது இன்னொரு இனப்பெருக்கம் செய்யும். இப்படி செயற்படும், சாப்பிடுறது, இனத்தை பெருக்கிறது, செயற்படும், ஓடும், பாயும். சோ உயிர்கோளம் தாவர விலங்கு செயற்பாடுகளை கொண்டது. அது அழியாம உலகத்துல நிலைச்சு நிக்கணும். சில தாவர விலங்கு அழிஞ்சு போய் கொண்டிருக்கு. சோ தாவர விலங்கு அதான் உயிர்கோளம். அது அழியாம நிக்கணும் என்றால், அது செயற்பட்டு கொண்டிருக்கணும் என்றால் முக்கியமாக என்ன நடக்க வேண்டும் என்றால், இந்த வளிக்கோளம் இருக்குதான, வளிக்கோளத்துல இருக்கிற வளி தேவை. அதே மாதிரி நீர்க்கோளத்துல இருக்கிற நீர் தேவை. அது தாவரத்துக்கும் சரி விலங்குக்கும் சரி. அதே மாதிரி கட்கோளத்தில் இருக்கிற பாறை மற்றும் மண். சோ உயிர்கோளம் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால், அழியாம அந்த உயிர்கோளம் தொடர்ச்சியாக செயற்பட வேண்டும் என்றால், வளிக்கோளத்தில் இருக்கிற வளி அதற்கு தேவை, நீர்க்கோளத்தில் இருக்கிற நீர் அதற்கு தேவை, கட்கோளத்தில் இருக்கிற பாறை மண் அதற்கு தேவை தாவர வளர்றதுக்கு. சோ இந்த 3ம் இருந்தால்தான் உயிர்கோளம் நிலைத்து நிற்கவோ அது செயற்படவோ முடியும். இன்னொன்றையும் இதோட சேர்க்கிற இந்த உயிர்கோளத்துல நிலைத்து நிற்கிறது, அதுல செயற்பாடுக்கு அடிப்படை சக்தி முதல்
சூரிய சக்தி. சூரிய சக்தி அடிப்படை சக்தி முதல் சூரிய சக்தி. சூரியன் சொல்லலாம். சரி, அப்ப உயிர்கோளத்துடைய நிலைப்பு செயற்பாடு என்னத்துல தங்கி இருக்குது? வளிக்கோளத்துல வளியிலையும், நீர்கோளத்துல நீர்லையும், கற்கோளத்துல பாறை மண்ணிலையும், அடிப்படை சக்தி சூரியன்லையும் இந்த உயிர்கோளத்துல நிலைப்பும் செயற்பாடும் தங்கி உள்ளது. சரி, இந்த உயிர்கோளம் இருக்குத்தான மூணாவது விஷயத்துக்கு போற குட்டி குட்டிய உயிர்கோளம். இந்த உயிர்கோளம் இப்படி ஒரு ஒழுங்கமைப்பு மட்டத்தில் இருக்கு. ஒழுங்கமைப்பு மட்டம், அதாவது குறிப்பா உயிர்கோளத்துக்குள்ள 2 வருது, தாவரம் விலங்கு வருது. ஆனா அந்த விலங்கு ஒரு ஒழுங்கமைப்பு மட்டத்துல இருக்கு. நீங்க ஓஎல்ல சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இந்த ஒழுங்கமைப்பு மட்டம் பெரிய ஆராய்ஞ்செல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல இந்த அங்கிகள்ன்ற ஒழுங்கமைப்பு மட்டம் மிக பெருசா ஆராய்ச்சி படிக்கிறதுக்கு இல்லை. ஆனா நான் என்ற பௌதிக புவியியல் ஃபெஸ்ட் டைம்ல கொஞ்சம் விலாவரியா ஆராய்ச்சி போட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலதிகமா இன்ட்ரெஸ்ட் ஆகும். இந்த அடிப்படை விஷயத்த கொஞ்சம் அதிகமா விளங்கி கொள்றதுக்கு வாய்ப்பாக அமையும். எந்த ஒரு விலங்கு எடுத்தாலும், எந்த ஒரு அங்கியை எடுத்தாலும் அது தெளிவா பிரிச்சு அறியக்கூடிய மாதிரி சில ஸ்டெப்பா இருக்கும். ஒரு சில ஒழுங்கு மட்டத்துக்குள்ள இருக்கும். எந்த ஒரு அங்கி எடுத்தாலும் நான் ஏதாவது ஒரு அங்கி எடுத்து அந்த ஒழுங்கமைப்பு மட்டம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு காட்டும். நாம ஏதாவது ஒரு அங்கி ஒரு காட்டுல வாழ்ற ஒரு மான் எடுப்போம். காட்டில் வாழும் மான். சோ நான் ஒரு மான்னு சொல்ற அங்கியை எடுத்து அந்த மான்னு சொல்ற அங்கி தெளிவாக பிரித்தறியக்கூடிய மாதிரி ஒரு ஒழுங்கமைப்பு மட்டத்துல இருக்கும். அது சின்ன சைஸ்ல இருந்து அப்படியே பெருசா அப்படியே போய்கொண்டிருக்கும். அது எப்படின்னு பார்க்க போறோம். ரைட். இப்ப முதலாவது சொல்றாங்க, இந்த அங்கிகள் ஒழுங்கமைப்பு மட்டத்துல முதலாவது அழகாக தனி அங்கி இருப்பா. தனி அங்கி இருப்பா. உதாரணம் மான். ஒரு மான். இது தனி தனி அழகு. மான் மான் மான். அதுக்கு பிறகு இனம். அடுத்த கட்டம் அது இப்படி போடுவோம். அது அடுத்த வளர்ச்சி இனம். இனம் என்றால் மான் கூட்டம். அதுல இனம் எல்லாம் ஒரு மான் கூட்டம். ஒரு மான் தனி அங்கி. அந்த இடத்துல இருக்கிற எல்லா மான் கூட்டத்தை சேர்த்தா அது இனம். இப்ப குடி. குடி என்று சொன்னால் ஒரு காட்டு பகுதியில மான் கூட்டம் மட்டும் இருக்காது. நாங்க சேர்க்கலாம் மான் கூட்டத்தோட நரி கூட்டம் சேரும், சிங்க கூட்டம் சேரும், பன்றி கூட்டம் சேரும், காட்டு நாய் கூட்டம் சேரும், முயல் கூட்டம் சேரும். சோ இது குடி. எல்லாம் அங்க குடி, அந்த ஏரியாவில் குடி இருக்கிற எல்லா கூட்டமும் வரும். கொஞ்சம் பெருசா போகும். பாத்தீங்களா, முதல்ல ஒரு மான், அதுக்கப்புறம் மான் கூட்டம், அப்புறம் அந்த ஏரியாவில் குடி இருக்கிற எல்லா கூட்டம், பண்டி கூட்டம், சிங்க கூட்டம், எல்லாம் ஜான கூட்டம் எல்லாம். இப்ப அடுத்த ஸ்டெப் சூழல் தொகுதி. இது எப்படின்னு சொல்றேன். சூழல் தொகுதி அடுத்த கட்டத்துக்கு போறோம், அடுத்த லெவலுக்கு போறோம். இந்த மான் கூட்டம், நரி கூட்டம், பண்டி கூட்டம், யானை கூட்டம், இதோட குளமும் இருக்கும். அந்த இடத்துல குளம் இருக்கும். இப்படி சேர்ப்போமே. அடுத்த கட்டத்துக்கு போவோம், பிளஸ் பண்ணுவோம். குளம். அந்த இடத்துல நல்ல மணல் வகை இருக்கும், சில புட்கள் இருக்கும், சில மரங்கள் இருக்கும். அப்ப இந்த நாய் கூட்டம், பண்டி கூட்டம், சிங்க கூட்டம், குதிரை கூட்டம், குரங்கு கூட்டம், அதோட அங்க இருக்கிற குளங்கள், அங்க இருக்கிற சின்ன மலைத்தொடர்கள், சின்ன பள்ளத்தாக்குகள், சேத்து நிலம், பத்தை, ஒரு மரம், இதெல்லாம் சேர்த்து அந்த ஏரியாவில் இருக்கிற சூழல் தொகுதி. உலகத்துல பல சூழல் தொகுதி இருக்கு. பாலைவனத்துல போனீங்கன்னா ஒரு வித்தியாசமான விலங்கு தாவர சூழல் தொகுதி, உயரமான மலை சிகரங்கள்ல வித்தியாசமான தொகுதி, அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான சூழல் தொகுதி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சூழல் தொகுதியையும் அதுல பெரிய கட்டம் உயிர் திணிவு. கடைசி கட்டம் உயிர் திணிவு. உயிர் திணிவு. நீங்க எந்த ஒரு அங்கி எடுத்தாலும், நான் மான் எடுத்தேன், நீங்க ஒரு மீன், தனி மீன் எடுத்து பார்த்தாலும் தனி அங்கி மீன் என்றால் இனம் அந்த மீன் கூட்டம். குடி
அந்த மீன் குளத்துல இருக்கிற மீனோட தவளை, நண்டு, அங்க இருக்கிற எல்லா இது உயிரினங்களும் வரும். சூழல் தொகுதினா அந்த குளத்துல இருக்கிற தண்ணி, அந்த குளத்துக்குள்ள இருக்கிற பாசி, பக்கத்துல இருக்கிற புல், சுத்தி இருக்கிற மரம், இதெல்லாம் சூழல் தொகுதி. உயிர் திணிவண்டா எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா சூழல் தொகுதியும் சேர்த்து. சோ எந்த ஒரு அங்கியை எடுத்தாலும் அந்த அங்கிகள் தெளிவாக பிரிச்சறியக்கூடிய மாதிரி இப்படி ஒரு ஒழுங்குல இருக்கும். தனியங்கி, இனம், குடி, சூழல் தொகுதி, உயிர்த்திணி, இப்படி ஒரு ஒழுங்கமைப்பு மட்டத்துல இருக்கும். சோ இது விபரமாக நான் புத்தகத்துல படங்களோட போட்டிருக்கிறேன். ஆனா எங்கட சிலபஸ் படி அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டம் தனியங்கி, இனம், குடி, சூழல் தொகுதி, உயிர் பெருந்திரிவு, இப்படி அந்த ஓர்டர்ல நாம தெரிஞ்சிருந்தா போதும். இது என்னன்னு விளக்கமா எங்களுக்கு அதுக்கு அதிகமா இல்ல. நான் புத்தகத்துல அதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்றதுக்காக உங்களுக்கு போட்டு வச்சிருக்கிறேன். அதை பார்த்து கொள்ளுவீங்க. அங்கிகள் எந்த ஒரு அங்கி எடுத்தாலும் தெளிவாக பிரித்தறியக்கூடிய மாதிரி இப்படி இருக்கும். அடுத்த விஷயத்துக்கு போறோம். இந்த அங்கிகள், அதாவது உயிர்கோளத்துல பிரதான பண்பு. உயிர்கோளத்துல பிரதான பண்பு, உயிர்கோளத்துக்கு நிறைய பண்பு இருக்குடா. நான் அதை பத்தி கதைப்பேன். உயிர்கோளத்துல மெயின் பண்பு என்னன்னு சொன்னா, டேய் உயிர்கோளம்டா, உயிர்கோளம் இத 2 சொல் பயன்படுத்தி உயிர்கோளம்னா என்னன்னு புரிய வைக்க சொன்னா என்னடா சொல்லுவீங்க? நீங்க டைப் பண்ணலாம், நீங்க மெசேஜ் பண்ணலாம். நான் கேட்டிருக்கிற கேள்வி விலங்குதாண்டு. உயிர்கோளம்னா என்ன? 2 சொல் மட்டும்தான் நீங்க சொல்லணும். அதுக்குள்ள அடங்கணும் விட. என்ன உயிர்கோளம்னா என்ன? உயிர்கோள தொகுதி என்பது 2 சொல் சொல்லி நீங்க சொன்னா தெரிஞ்சா உயிர்கோளம் ட்ரை பண்ணுங்க. 2028 மட்டும் உயிர்கோளம் என்பது 2 சொல் மட்டும் தான் சொல்லணும். 4 சொல்லித்தந்தேன், 2 சொல்லுல முடிக்கணும். உயிர்கோளம் தான் வெரி குட். 2028 கதைக்கணும்டா 2020 எல்லாம் கதைப்பான். பழைய கிழவன் எல்லாம் கதைப்பான். டேய் விலங்கு தாவரம் அல்லது தாவரம் விலங்கு, இதுதான் உயிர்கோளம். சரி, இந்த உயிர்கோளத்துல மெயின் கேரக்டர், மெயின் பண்பு என்னன்னு சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. உயிர்கோளத்துல மெயின் பண்பு, நீங்க தாவரத்தை எடுத்து பாருங்க. உயிர்கோளம் 2 தானே, ஒன்று தாவரம், இன்னொன்று விலங்கு. அந்த உயிர்கோளத்துல பண்புகள் என்று சொல்லும் போது நீங்க உதாரணமாக ஒரு தாவரத்தை எடுத்து பார்ப்போம் நாம. சரி, உதாரணமா ஒரு வாழை மரம் எடுப்போம். வாழை மரத்தை பாருங்கடா, எத்தனை வகை இருக்கு. கப்பல், கதளி, சீனி கதளி, பச்சை வாழைப்பழம், செவ்வாழை. வாழைப்பழத்துல எவ்வளவு வெரைட்டி 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 வெரைட்டி. சீனி கதலி எடுத்து பாருங்க, எத்தனை சீனி கதலி இருக்கு தெரியுமா? சாம்பல் சீனி கதலி, அந்த சீனி கதலி அப்படி இருக்கு. விலங்கு எடுத்து பாருங்க, சும்மா நீங்க ஏதாவது ஒரு விலங்கு, குரங்கு எடுத்து பாருங்க. குரங்கு, குரங்கு, சிறியான் குரங்கு, கருங்குரங்கு, கொரிலா குரங்கு, மனுஷன் குரங்கு. குரங்குல வெரைட்டி வெரைட்டி வெரைட்டி, வகை 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 வகை. உலகத்துல எந்த தாவரம் எந்த விலங்கு எடுத்து பாருங்களேன், என்ன என்ன வகை வகையா இருக்கு. முட்கள் உள்ள தாவரம் இருக்கு, பட்டைகள் உள்ள தாவரம் இருக்கு, வெட்டுனா தண்ணி வார தாவரம் இருக்கு, ஒரு வேருள்ள தாவரம் இருக்கு, பூக்குற தாவரம் இருக்கு, பச்சை கலர் பூ பூக்குற தாவரம் இருக்கு இல்லையா? ஓ, என்னென்ன வகையான தாவரம்டா இருக்கு, என்னென்ன வகையான விலங்கு இருக்குடா. இதுதான்டா உயிர்கோளத்துல பிரதான பண்பு. வகை வகையா இருக்கு உயிர்கோளம். தாவரம் சரி, விலங்கும் சரி, பல வகை வகையாக இருக்கு. சோ உயிர்கோளத்தின் பிரதான பண்பு, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, விலங்கு மற்றும் தாவரங்கள். உயிர்கோளத்தின் பிரதான பண்பு விலங்கு மற்றும் தாவரங்கள் பல்வகமை. விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பல்வகமை. உயிர்கோளத்தின் பிரதான பண்பு விலங்கு மற்றும் தாவரங்களின் பல்வகமை. அது பல வகை 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 வகையா வெரைட்டி வெரைட்டியா இருக்குதா. சரி, அடுத்ததுக்கு போறது 5வது. இது குட்டி செக்ஷன், சின்ன சின்ன பகுதியா இருக்கு. உயிர்கோளத்தின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம். உயிர்கோளத்தின் முக்கியத்துவம், சில முக்கியத்துவத்தை நான் சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. உயிர்கோளத்தின் முக்கியத்துவம், இதுக்கு போகும். உயிர்கோளத்தின் முக்கியத்துவம், ரைட். முக்கியத்துவம், உயிர்கோளத்தின் முக்கியத்துவம், ரைட்.
இதுல 3 முக்கியத்துவம் மட்டும் சொல்றேன். இது பாடப்பரப்புல நேரடியாக போடையில, ஆனா கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். பரீட்சைக்கு வந்திருக்கு. 2022ஆம் ஆண்டு பரீட்சைக்கு வந்தது. உயிர்கோளத்துல முக்கியம் 3 சும்மா சிம்பிளா விளக்குங்கடான்னு வந்தது. கவனிக்க வேணும். உயிர்கோளத்துல முக்கியத்துவம் காலநிலை மாற்றம் இருக்குதாண்டா. இப்படி சொல்றது. காலநிலை மாற்றம். அந்த காலநிலை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறது. பெரிய விபரமா நீங்க இதை யோசிக்க வேணாம். ஏனென்றால் இன்னும் உங்களுக்கு காலநிலை மாற்றம் என்னன்னு தெரியாது. 13ஆம் ஆண்டு காலநிலை மாற்றம்னு ஒரு பாடம் படிப்பீங்க. அப்படின்னா என்ன, அது எப்படி நடக்குது, அதனால என்ன பாதிப்புன்னு படிப்பீங்க. இப்ப காலநிலை மாற்றம் என்னன்னு தெரியாது. ஆனா காலநிலை மாற்றம் நீங்க சும்மா பெயர்லயே தெரியுது. வளமையா மழை பெய்யுற இடங்கள், வளமையா மழை பெய்யுற இடங்கள், மழை பெய்யுற சீசனுக்கு மழை பெய்யாம இருக்கிறது, வெப்பம் கூடிக்கொண்டு போறதுதான் காலநிலை மாற்றம். அந்த காலநிலை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறது உயிரினம் தான். உதாரணமா காடுகள் அழிக்கப்பட்டதுதான் வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு காரணம். சோ காடு உயிர்கோளம். உயிர்கோளத்தோட முக்கியமான பகுதி காடு. சோ காடுகள் அழிச்சால் காலநிலை மாறும், சூடாகும். கார்பன் டை ஆக்சைடு எங்க போறன்னு தெரியாது. காடுகள்ற பண்பு பிள்ளைகள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி தன்னிட்ட வைக்கிறதன் காடுகள்ற பண்பு. சோ காடுகளை பெருந்தொகை அழிக்கிறாங்க உலகம் பூரா, பெருந்தொகை. அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்க போறன்னு தெரியாம, காடுகளுக்குள்ள போகலாம, மரங்களுக்குள்ள இழுக்கப்படாம, அது வானத்திலேயே இருந்து அது பூமி வளிமண்டலத்தை சூடாக்கி உலகத்தை வெப்பமாக மாத்தி கொண்டிருக்கு. அதன் காலநிலை மாற்றம். சோ தாவரங்கள், காடுகள் மிக முக்கியம். அதுல நன்மை காலநிலைய அது ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கு. சோ அதுல ஏற்பட்டால் மாற்றம், காடழிப்பு அப்படி ஏற்பட்டால் அது காலநிலைய மாற்றத்துக்கு உட்படுத்தும். அடுத்தது போசாக்கு சுழற்சி. போசாக்கு சுழற்சி நீங்க வடிவா பாருங்க. உயிர்கோளம்னா தாவர விலங்கு. ஒரு தாவரம் ஒரு உணவை உற்பத்தி செய்கிறார். சூரியன் என்ற சக்தியையும், தண்ணியையும், மண்ணில் இருக்கிற சத்தையும், காத்தையும், கார்பன் டை ஆக்சைடையும் பயன்படுத்தி தாவரம் உணவை உற்பத்தி செய்கிறார். அந்த உணவை ஒரு தாவரத்தை சாப்பிடுறார். சத்து விலங்கு தாவர உண்ணிக்குள்ள போகுது. அந்த தாவர உண்ணிய ஒரு விலங்கு உண்ணி சாப்பிடுறார். அவரை இன்னொரு ஆள் சாப்பிடுறார். கடைசியா வடிவா பாத்தீங்கன்னா போசாக் எனர்ஜி தாவர உண்ணியிலிருந்து, தாவரத்திலிருந்து தாவர உண்ணி, விலங்குண்ணி, விலங்குண்ணிக்கு போய் அவரு பிறகு செத்த பிறகு மண்ணுக்கு உரமா போய் மறுபடி தாவரத்துக்கு போய் அந்த சத்து போசாக்கு அப்படியே சுழற்சி கொண்டு வருது. சோ உயிர்கோளம் தான் இந்த போசாக்க அங்க இங்கே அப்படியே சுழற்சியில வச்சு கொண்டிருக்கிறார். இதுக்கு நல்ல உதாரணம் இந்த உணவு ஒளித்தொகுப்பு, உணவு சங்கிலிகளை சொல்லலாம். சுழற்சிக்கு உட்படுத்த கொண்டு உணவு சங்கிலி, உணவு வலை, இதுகளை சொல்லலாம். அடுத்தது இந்த உயிர்கோளம் மிக முக்கியம். புவியிட சமநிலையை பேண, புவி சமநிலை அல்லது புவியிட உபத்தொகுதிகள இடைத்தொடர்புக்கு முக்கியம். உபத்தொகுதிகளின் இடைத்தொடர்பு என்னன்னு சொல்றேன். புவி சமநிலை அல்லது புவி தொகுதியின் இடைத்தொடர்புக்கு இந்த உயிரினங்கள், உயிர்கோள தொகுதி முக்கியம். என்றால் எல்லாமே ஒரு சுழற்சியை நடக்குது. அதுல எங்க பிரேக் ஆகுனா பூமியில பேலன்ஸ் இல்லாம போயிடும். தாவரங்கள், காடுகள் அழிஞ்சால் புவியில சமநிலை இல்லாம போயிடும். ஸோ புவிய ஒரு சமநிலையாக வச்சிருக்கிறது இந்த உயிர்கோள தொகுதி. அடுத்தது இடைத்தொடர்பு இருக்குது. அதாவது வளிக்கோளத்துக்கும் உயிர்கோளத்துக்கும் தொடர்பு இருக்கு. நீர்கோளத்துக்கும் உயிர்கோளத்துக்கும் தொடர்பு இருக்குது. எல்லாமே ஒரு கனெக்ஷன்ல இருக்குது. 4 தொகுதி தான் கட்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம், நீர்கோளம். இவன் 4 பேருக்கு முடியல தொடர்பு இருக்கு. ஸோ உயிர்கோளம் இருந்தா தான் மற்ற 3 பேருக்கு முடியல கனெக்ஷன் இருக்கும். அப்ப பூமி ஒரு பேலன்ஸ்ல இருக்கும். ஸோ பூமியை சமநிலையாக வச்சிருக்கிறதுக்கும் மற்ற தொகுதிகளுக்கு இடையில தொடர்புகளுக்கும் இந்த உயிர்கோளம் முக்கியம். தெரியல. அப்ப இது 3 இருக்கும். புத்தகத்துல போட்டிருக்கேன். பெரிய டீப்பா ஆழமா இதை நீங்க ஆராய்றதுக்கு தேவையில்லை. ரைட். கடைசி இதுல கடைசி பகுதி இந்த உயிர்கோளம். உயிர்கோளத்துல கடைசி மனிதர்கள நடவடிக்கைகள் சிலது உயிர்கோளத்தை மோசமாக பாதிக்கும். அப்ப உயிர்கோளத்தை
மோச மோசமாக பாதிக்கும் மானிட நடவடிக்கை. உயிர்கோளத்தை மோசமாக பாதிக்கும் மானிட நடவடிக்கை. உயிர்கோளத்தை மோசமாக பாதிக்கும் மானிட நடவடிக்கை. ரைட். இதோட இந்த செக்ஷன் முடியுது. கொஞ்சம் ஈஸி இது. இது நீங்க போட்டு விளாவரியா போட்டு சரிச்சு எழுதலாம். உயிர்கோளத்தை மோசமாக பாதிக்கிறது காடழிப்பு. காடுகள் மிக முக்கியமானது. உயிர்கோளம்னா தாவர விலங்கு. உயிர்கோளத்துல மிக முக்கியமான விடயம் காடுகள். ஸோ காடுகள் அழிக்கப்படுறது, உயிர்கோளம் மிக மோசமாக பாதிக்கப்படும். ரெண்டாவது, அதிக மேய்ச்சல். அதிக மேய்ச்சலால புட்கள் அதோட சம்பந்தப்பட்ட உயிர்கோள தொகுதிகள் பாதிக்கப்படும். விவசாயம், விவசாயத்தான உயிர்கோளம் பாதிக்கப்படும். என்று சொன்னால் இப்ப செய்யப்படுற நவீன விவசாயம் ஃபுல்லா கெமிக்கல், ரசாயனத்தை கொட்டுறாங்க மண்ணுக்கு. அந்த மண்ணில் ரசாயனம் கொட்டப்படுறதுனால மண்ணில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் மாசுபடுது. அதே மாதிரி விவசாயம் செய்யறதுக்காக காடுகளை அழிக்கிறாங்க. ஸோ விவசாயம் இப்ப செய்யப்படுற பெரிய பாரிய விவசாயம், அதுல பயன்படுத்தப்படுற கெமிக்கல், அந்த விவசாயத்துல பயன்படுத்தப்படுற சிஸ்டம் எல்லாம் உயிர்கோளத்தை மோசமா அச்சுறுத்தி அழிச்சு கொண்டிருக்கு. நகராக்கும், பெரிய பெரிய டவுன்கள் உருவாகுதுன்னு சொன்னா பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். அந்த நகரங்கள்ல இருக்கிற குப்பைகள், நகரங்கள்ல வெளியேற்றப்படுகிற புகைகள் வளிமண்டலத்தை மாசடைய செய்யும். அப்ப அங்க உயிரினங்களே இருக்காது. ஒரு கிராமத்துல பள்ளி, பாச்சாம்பூ, பூரா, உடும்பு, மான், மறைந்து கிராமங்கள்ல திரியும். டவுனுகள்ல இருக்க முடியாது. ஏன்னா டவுன் உயிர்கோளத்தை அச்சுறுத்து. அகழ்வு நடவடிக்கை, சுரங்கம் தோன்றது, மண் தோண்டி எடுக்கிறது, ரத்தின கல்ல தோன்றது, பெட்ரோலியத்தை தோன்றது, ஒரு பெரிய பெரிய அகழ்வு நடவடிக்கைகள் உயிர்கோளத்தை பாதிப்படையும். இது உங்களோட புத்தகத்துல சிம்பிளா நான் போட்டிருக்கிறேன். ஸோ உயிர்கோளம் இது வரைக்கும் இன்னும் கடைசி ஒரு செக்ஷனுக்கு போறதுக்கு முன்னால விவரமா விளங்கி கொள்ளுங்க. 4 உபத்தொகுதியாக பூமி தொகுதியை பிரிச்சோம். கட்கோள தொகுதி, வளிக்கோள தொகுதி, உயிர்கோள தொகுதி, நீர்கோள தொகுதி. இந்த 4ஐயும் தனித்தனியே படிச்சோம். இப்ப கடைசியாக ஒரு தலைப்பு கீழே படிச்சு போட்டு நீங்க சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இதெல்லாம் இலகுவானது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை மறுபடி ஒரு கிழமை வரைக்கும் இது ரெக்கார்டிங் போடுவேன். திரும்ப ஒரு 2 தடவை வாசிச்சு கொள்ளலாம் உங்களோட நோட்ஸோட ஒப்புட்டு. ரைட். கடைசி தலைப்பு ஒரு சின்ன தலைப்பு. புவி தொகுதியின் பேலன்ஸ், சமநிலையும். புவி தொகுதி ஒரு பேலன்ஸ்ல இயங்கிக் கொண்டிருக்கு. சமநிலையும், அந்த சமநிலையில முக்கியத்துவம், அதன் முக்கியத்துவம். ஓகே, இதை பார்த்தா சரி. புவி தொகுதியின் சமநிலையும் அதன் முக்கியத்துவம். புவி தொகுதியின் சமநிலையின் முக்கியத்துவம். உண்மையிலேயே முதல்ல புவி தொகுதியில முக்கியத்துவத்தை சொல்லி போட்டு அதுல சமநிலை எப்படி இயங்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா சரி. தலைப்புக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் அதை சரியா சம்பந்தப்படுத்தி சொல்றேன். முதல்ல புவி தொகுதியில முக்கியத்துவம். உங்களுக்கு தெரியுமா, மொத்தம் சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பத்துல இருக்கிற கோள்கள்ல உயிரினம் வாழுகின்ற ஒரே கோள் எங்கட புவிதான். எல்லா 7 கோள் இருக்குதானே, அந்த 7 கோள்கள்ல உயிரினம், அது தாவரமோ விலங்கோ, உயிரினம் இருக்கிற ஒரே கோள், இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற விடயம் படி உயிரினம் காணப்படும் ஒரே கோள் புவி தொகுதி, பூமி தான். அப்ப அது முக்கியத்துவத்தை பாருங்க. புவி தொகுதி முக்கியத்துவத்தை பாத்தீங்களா? உயிரினம் இருக்கிற நம்மட கோள் தான். அப்ப பூமி எவ்வளவு முக்கியத்துவம். ரைட். இதுல பாத்தீங்கன்னா இந்த உயிர்கோளம் எப்படி உருவானது? அப்ப பூமியோட முக்கியத்துவத்துக்குள்ள, புவி தொகுதியோட முக்கியத்துவத்துக்குள்ள உயிரினம் அங்கதாண்டா இருக்கு, அங்க மட்டும்தாண்டா இருக்கு. இதுதாண்டா பூமியோட முக்கியத்துவம், பூமியோட முக்கியம். இந்த உயிர்கோளம் உருவாகி இருக்கிறது இங்க பாருங்க. உயிர்கோளம் உருவாகி இருப்பது எப்படின்னு பாருங்க. இந்த உயிர்கோளம் எப்படி உருவாகி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். உயிர்கோளம் உருவாகி இருக்கிறதுக்கு நீர்கோளத்துல நீர் கட்டாயம் தேவை. தண்ணி இல்லாம தாவரம் இருக்க முடியாது, எந்த விலங்கும் இருக்க முடியாது. வளிக்கோளத்துல இருக்கிற வளி தேவை. தாவரத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு, விலங்குக்கு ஆக்சிஜன் கட்டாயம் தேவை.
கட்கோளத்தில் இருக்கிற மண் வழி மண் பாறைகள் அதுல கனிவுப்புகள் கட்டாயம் தேவை. சோ இது எல்லாமே ஒரு கனெக்ஷன். சிம்பிள் அடுப்போம். இப்படி பாருங்களேன், ஒரு தாவரம் இருக்குதுன்னு வைப்போம். இது உயிர்கோளத்துல உண்டு ஒரு பகுதியான தாவரம். இந்த தாவரத்துல உருவாக்கத்தை பார்த்தால் அதுக்கு நீர்கோளத்துல தண்ணி வேணும். தாவரத்துக்கு நீர்கோளத்துல தண்ணி தேவை, அப்பதான் வளரும். மண்ணுல இருந்து கட்கோளத்துல இருக்கிற மண்ணுல இருந்து சத்துக்கள் தேவை. யூரியாவோ பொட்டாசியமோ ஏதோ சத்துக்களை அகத்துறிஞ்சு. வளிக்கோளத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுப்பார், CO2 எடுப்பார். சூரியன்ல இருக்கிற சக்தியை பயன்படுத்துவார். இவ்வளவு பயன்படுத்தித்தான் அவர் உணவு உற்பத்தி செய்வார். இதுக்கு என்ன பேர்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியல. ஒரு தாவரம் சூரிய சக்தி பயன்படுத்தி தண்ணி, மண்ணிட சத்துக்கள், கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி உணவு உற்பத்தி செய்யறதுக்கு என்ன பேர்ரா? என்ன பேர்? என்ன பேர்? இந்த செயல்பாட்டுக்கு என்ன பேர் தெரிஞ்சா? நீர் வழி இதுகளை என்னது? ஒளித்தோப்பு. வெரி குட், ஒளித்தோப்பு. சரி, ஒளித்தோப்பு. சோ உதாரணம் என்னத்துக்கு உதாரணம்? உயிர்கோளம், அது நீர்கோளம், வளிக்கோளம், கட்கோளம், இதர தொடர்புகளால உயிர்கோளம் உருவாகி இருக்குது. இதுக்கு நல்ல உதாரணம் ஒளித்தோப்பு. ஒளித்தோப்பை பார்த்தீங்கன்னா அது மண் சத்து, நீர்கோள நீர், வளிக்கோள வழி எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லா தொடர்போட தான் அந்த உணவு உற்பத்தி செய்யுது. சோ ஒளித்தோப்பு நல்ல உதாரணம். இந்த மற்றைய தொகுதிகளுக்கும் உயிர்கோளத்துக்கும் ஒரு இடைத்தொடர்பு இருக்கிறது. இப்ப இன்னொரு விஷயம் இருக்குது, கவனிச்சு கொள்ளுங்க. இந்த புவி தொகுதியில நடக்கிற முதலாவது விஷயம் இடைத்தொடர்பு இருக்குது. இவ்வளத்துக்கும் இடைத்தொடர்பு இருக்கு. புவிக்கோளத்துல பேலன்ஸுக்கு காரணம் இந்த இடைத்தொடர்பு. புவி தொகுதியில முக்கியத்துவத்துக்கு காரணம் இடைத்தொடர்பு. இன்னொன்று இருக்கு பாருங்க, புவி தொகுதியில பூமியில இருக்கிற, இப்படி நான் கதைக்கிறேனே, வடிவா எழுதுறேனே, இங்க பாருங்க, புவி தொகுதியில இருக்கிற பதார்த்தம், காணப்படுகின்ற பதார்த்தம் இங்க பாருங்க. புவி தொகுதியில காணப்படுகின்ற பதார்த்தம் சுழற்சிக்கு உட்பட்டு கொண்டிருக்கு. இப்படி அது பல்வேறு விளங்குமாம், ஈஸி, இது விளங்கும். பல்வேறு செயற்பாட்டுக்கு உட்பட்டு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படும். எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. உதாரணம், மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படும். அது எப்படின்னா சுழற்சி. நான் இப்ப உங்களை காட்டும் போது விளங்கும். சுழற்சி எப்படி என்றால், இது நல்ல உதாரணம். இதுல இந்த செயற்பாடை சொல்றேன், அது உங்களுக்கு புரியும் பாருங்க. என்ன செயற்பாடுன்னு உங்களால சொல்ல முடியும். தண்ணி சூரிய வெப்பத்தால ஆவியாகி திரும்ப மழையா பொழிஞ்சு திரும்ப கடலுக்கு வந்து தண்ணி இப்படி ஒரு வட்டமா சுத்தி கொண்டிருக்கும். நீர் ஒரு பதார்த்தம், அது அப்படியே மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டு தாவரத்துக்குள்ள போகும், விலங்குகளை போகும், கடலுக்கு போகும், திரும்ப ஆவியாக போகும், மழையா வரும், பயன்படுத்தப்படும். இப்படி நீர் மறுபடி பயன்படுத்தப்பட்டு ஒரு சுழற்சிக்கு போய்கொண்டிருக்கு. நீரியல் வட்டம். சோ இப்படி சில சுழற்சி செயற்பாடு பூமியில நடந்து கொண்டிருக்கு. உதாரணம், நீரியல் வட்டம். இதோட நாங்க சொல்லலாம் கார்பன் வட்டம் இருக்கு. நீங்க ஓஎல்ல படிச்சிருக்கலாம். இங்க கார்பன் வட்டம்னா என்னன்னா நமக்கு இல்ல. ஒட்சிஜன் வட்டம். இப்படி பூமியில நான் நினைக்கிறேன் 66க்கு மேற்பட்ட வட்டங்கள் இயங்குது. அதாவது ஒரு பதார்த்தம் மறுபடி பயன்படுத்தி ஒரு சுழற்சியாக ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பயன்பட்டு கொண்டிருக்கும். நல்ல ஒரு இடைத்தொடர்பு. இந்த இப்படி பதார்த்தங்கள் இப்படி மாறி பயன்படுத்தி இப்படி போய் வாரது எங்கேயா பிரேக் ஆகுனா பூமியோட பேலன்ஸ், பூமியோட சமநிலை இல்லாம போயிடும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பதார்த்தம் மாறி சுழற்சிக்கு பயன்படுத்தப்படுறது ஒரு முக்கியம். ஓகே, இப்ப சுவட்டாக்கம் தேவையில்லை அப்படின்னு எங்க இருக்கு சுவட்டாக்கம்? இங்க பாத்தீங்க சுவட்டாக்கம் இந்த புத்தகத்துல இருந்து இருக்கா? இல்லை, எங்கே இருந்து ஒன்று கொண்டு வரீங்களா? அப்படி ஒன்று நம்மடையில இல்லையா? சுவட்டாக்கம் சுழற்சி தான் இருக்கு.
ரைட். இன்னொன்று பாருங்க. அப்படி எங்க இருந்தா எனக்கு அது நீங்க நம்ம ஜியோகிராபிகள் எங்கேயாவது இதுல இருந்தா போடுங்க. நான் அது தேவை என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி ஒன்று தேவை இல்லையா நமக்கு? இப்ப நீங்க உயிர் தொகுதியில தாவரம் இருக்கு தானே, தாவரம். இந்த தாவரமும் விலங்குமடா உங்களுக்கு தெரியும், இது தனித்து செயற்படாது. தனித்து செயற்படாது. ஒன்றில் ஒன்று தங்கித்தான் செயற்படும். ஒன்றில் ஒன்று தங்கி செயற்படும். தாவரமும் விலங்கும் ஒன்றில் ஒன்று செயற்படாது. சாரி, தாவரமும் விலங்கும் தனியே செயற்படாது. ஒன்றுல ஒன்று ஒரு ஆள் தங்கி இருப்பார். நீங்க பார்த்திருப்பீங்களா? போசாக்குக்கு சொல்லலாம். தாவரத்துல இருந்து ஒரு விலங்கு கடிச்சு சாப்பிடுவார். அவரோட போசாக்கு இவருக்கு வரும். இவரை இன்னொரு ஆள் சாப்பிடுவார். போசாக்கு போ. அப்படி போசாக்கு ஒன்றுல ஒன்று தங்கி இருக்கு. போசாக்கு. ஏன் சில விலங்குகள் இன்னொரு விலங்கு கூடு கட்டும் போது அதுல போய் தங்கி அதுல முட்டையை போட்டு அடகாத்து பொறிக்கப்படுறதும் இருக்கு. ஸோ தாவரமும் விலங்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணி ஒன்றுல ஒன்று தங்கி இருக்கு. இதுக்கு நல்ல உதாரணம் உணவு வலை சொல்லலாம். இதுக்கு நல்ல உதாரணம் உணவு வலையை சொல்லலாம். மிக இலகுவான பாடம். என்னோட ஏதும் கதைக்க வேண்டி இருந்தால் தயவு செய்து 2028 நீங்க கதைக்க வேண்டி இருந்தால் கதைக்கலாம். 2027 உங்களோட வகுப்புல கதைக்கலாம். நீங்க 2028 நீங்க உங்களோட மைக் ஆன் பண்ற ஏதாவது தேவைகள் இருந்தால்